ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு சுஜா சாத் சந்தா சேனல். இன்றைக்கி நம்ம பார்க்க போகிற ரெசிபி தேங்காய் பால் ரசம். பெரிய லெமன் சைஸில் புளி ஊற வச்சுக்கோங்க. மீடியம் சைஸ் தக்காளி, 1/4 கப்பு வேக வச்ச துவரம்பருப்பு, 1 டீஸ்பூன் சீரகம், மிளகு, 6 பல் பூண்டு, 2 சின்ன வெங்காயம். இது எல்லாத்தையும் மிக்ஸி ஜாரில் சேர்த்து பொடி பண்ணி வச்சுக்கோங்க. கொஞ்சமாக கருவேப்பிலை, கொத்தமல்லி அலசி வச்சுக்கோங்க. 1/4 கப் அளவு திக் தேங்காய் பால் எடுத்து வச்சுக்கோங்க. இப்போது ரசம் ரெடி பண்ணுறதுக்கு புளி கரைசலை இந்த மாதிரி கரைச்சி வச்சுக்கோங்க. இப்போது அரை தக்காளியை நல்லா இதில் புழிஞ்சு தோல் மட்டும் நீக்கி எடுத்து வச்சுக்கோங்க. இந்த தோல் என்ன பண்ணணும்னு நான் அப்புறம் சொல்கிறேன். இப்போது இன்னொரு பாதி தக்காளியும் தோலோடு இதில் கரைச்சி விட்டுருங்க. கூடவே அலசி வச்ச கருவேப்பிலை, கொத்தமல்லியும் நம்ம இடித்து வச்ச பொடியும் இதில் சேர்த்து நல்லா கலந்து விட்டுருங்க. ஊற வச்ச அரிசி கஞ்ச தண்ணியை அதில் சேர்த்துட்டு தேவையான அளவுக்கு உப்பும், 1/4 டீஸ்பூன் மஞ்சத்தூள், 1/4 டீஸ்பூனுக்கும் குறைவாக குழம்பு மிளகாத்தூள் சேர்த்துருங்க. இப்போது ஒரு வரமிளகாயும் எடுத்து வச்ச தக்காளி தோலையும் மைய அரைச்சி அதில் சேர்த்துருங்க. தாளிக்கிறதுக்கு 1/2 டீஸ்பூன் கடுகும், பெருங்காயமும், 1/4 டீஸ்பூன் வெந்தயமும், ஒரு வரமிளகாயும் சேர்த்து நல்லா பொரிஞ்சதுக்கப்புறமா நம்ம ரெடி பண்ணி வச்சிருந்த ரசம் கரைசலையும் அதை சேர்த்து ஆட் பண்ணிவிடுங்க. இப்போ எடுத்து வச்ச பருப்பு சேர்த்து ஒரு கொதி வரதுக்கு முன்னாடி தேங்காய் பாலும் துளி வெல்லமும் சேர்த்து இறக்கிட வேண்டியது. அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ். தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.